உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 21ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள், சப்தமி திதி, கேட்டை நட்சத்திரம். இன்றைய தினம் அட்டமி. அதே நேரத்தில் ராகு காலம் 11 மணி முதல் 12:30 மணி இன்றைக்கு ராகு காலம். யமகண்டம் 3:30 மணி முதல் 5 மணி வரை யமகண்டம். நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சிக்கல், ரிஷபம் ஆதரவு, மிதுனம் பணிவு, கடகம் தோல்வி, சிம்மம் லாபம், கன்னி செலவு, துலாம் சுகம், விருச்சிகம் கவலை, தனுசு வெற்றி, மகரம் முயற்சி, கும்பம் நன்மை, மீனம் பயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன்கள். சனி பெயர்ச்சிக்கு உண்டான ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 3வது மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறார். அப்போ இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரருக்கும் எப்படி இருக்க போகின்றது என்பதை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்குறோம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த கடந்த 2.5 வருஷமாக 10வது வீட்டில் இருந்த சனி 11வது வீடு, லாபஸ்தானம் என்ற 11வது வீட்டுக்கு மாறுறார். இது மிக 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 நல்ல காலம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோகமான காலம். இந்த 12 ராசியிலையும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்குத்தான் இந்த முறை அதிர்ஷ்டம் மிக்கதாக சனி பெயர்ச்சி இருக்க போகின்றது. பொதுவாக இந்த 2025 நல்லா இருக்குது. சனி பெயர்ச்சி 12 ராசியிலையும் சில ராசிக்காரர், அதை நான் கடைசி எபிசோடில் பேசுகிறேன். இந்த சனி பெயர்ச்சி எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகின்றது, யாருக்கு மிக கஷ்டம் தரப்போகுது, யாருக்கு மத்திம பலன், யாருக்கு ஏழரை சனி, இதெல்லாம் சொல்ல போகிறேன். சரி, இப்போ இந்த முக்கியமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசிகளில், சனி பெயர்ச்சியினால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசியும் முக்கியமானதொன்று. அதனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுது. லாபஸ்தானத்தில் சனீஸ்வரன். முதலாவது, உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய கௌரவம் உயரும், உங்களுடைய மதிப்பு உயரும், உங்களுடைய மரியாதை உயரும், உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைக்கும், உங்களை பற்றி நல்ல விதமாக வெளியில் பேசுவார்கள். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய செல்வாக்கு உயரும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். நல்ல விமர்சனங்கள், 2 விமர்சனம் இருக்குது, தவறான விமர்சனங்களும் இருக்குது. உங்களை சுற்றி நல்ல விமர்சனங்கள், நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்த்து வீடு மாறணும்னு யோசிக்கிறேன் ஐயா. வீடு மாற நல்ல காலம். இடத்தை விற்றுட்டு வேறொரு இடம் வாங்கிறதுக்கு நல்ல காலம்.
இருக்கிற வாகனத்தை விற்றுட்டு இன்னொரு வாகனம் வாங்க போகிறேன் ஐயா, மோட்டார் சைக்கிளை விற்றுட்டு கார் வாங்க போகிறேன், இல்லை இந்த பைக்கை விற்றுட்டு புதுசாக வந்த பைக் கொண்டு இப்போ தான் புதுசாக இறக்குமதி ஆகுத வாகனங்கள் அதில் ஒன்றை வாங்க போகிறேன், தாராளமாக வாங்கலாம். வீடு வாங்க போகிறேன் ஐயா, இருக்கிற வீடை விற்றுட்டு இன்னொரு பெரிய வீடு வாங்க போகிறேன், தாராளமாக வாங்கலாம். வாகனத்தை மாற்ற போகிறேன், தொழிலை மாற்ற போகிறேன், ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், இன்னொரு பிஸ்னஸும் சேர்ந்து செய்ய போகிறேன், தொடங்குங்க. நல்ல வீடு மாறுறது, இடம் மாறுறது, தொழில் மாறுறது, வாகனம் மாறுறது, ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமேயானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நன்றாக அமையும். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், வியாபாரம் விருத்தியாகும், இதெல்லாம் நல்லது இருக்கும். தூர தேசத்தில் இருந்து எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். வெளிநாட்டில் மகன் இருக்கிறான் ஐயா, திருமணத்தை பற்றி பேசினாலே பதில் சொல்கிறான் இல்லை, இப்போ ஃபோன் பண்ணி அம்மா நான் கல்யாணம் முடிக்கிறேன், நீங்கள் பொண்ணு பாருங்கோ, இது ஒரு நல்ல செய்தி. இந்த மாதிரி இல்லாட்டி வெளிநாட்டுக்கு உங்களை நான் கூப்பிட போகிறேன், கணவன் வெளிநாட்டில், மனைவி இலங்கையில், நான் உங்களை வெளிநாட்டுக்கு கூப்பிட போகிறேன், இது ஒரு நல்ல செய்தி. இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தியும் கிடைக்கும், எதிர்பார்க்காத பல நல்ல செய்திகள் வரக்கூடிய காலமாக ரிஷப ராசிக்காரருக்கு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம், ஒன்று நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அல்லது விரும்பிய பதவி உயர்வு அல்லது தொழில் துறையில் பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும், மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும், சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீர்கள், தொழில்துறையில் பாரிய முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அல்லது வியாபாரத்தில் புதிய வியாபார யுக்திகளை பயன்படுத்தி முன்னேறலாம் அல்லது விளம்பரப்படுத்தி அதனால் லாபம் கிடைக்கலாம். டோட்டலாக நல்ல புதிய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து சேரலாம். இந்த மாதிரி வியாபாரத்தில் முன்னேற்றம். சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம். ரிஷப ராசியுடைய அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். ரிஷப ராசியில் உள்ள கலைத்துறையினர்கள் உங்களுடைய கலை திறமை அங்கீகரிக்கப்படும். ரிஷப ராசியில் உள்ள சினிமாக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். ரிஷப ராசி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு இவ்வளவு நாளும் இருந்து வந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையத் தொடங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். ரிஷபராசிக்காரர்களோட கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க வாய்ப்பு. சில திட்டங்களை போன வருஷம் போட்டிருப்பீங்க, ஆனால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். என்ற வீடை கீழே இருந்து மேல் மாடி கட்டுறதுக்கு எல்லாம் போட்டேன் ஐயா, பிளான் வரைஞ்சேன், பாஸோட போய் கதைச்சேன், காசுக்கு ஏற்பாடு பண்ணினேன், ஆனாலும் செய்ய முடியலை. இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம், காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போயிடும். எல்லா விஷயத்திலையும் ஒரு தடை இருந்தது, ஒரு முட்டுக்கட்டை இருந்தது, இதெல்லாம் யோசித்தேன் ஆனால் செய்ய முடியாமல் இருந்தது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தடைகள் நீங்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம், அதிக லாபம். பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிலம் வாங்கணும்னு எதிர்பார்த்திருந்தா ரிஷப ராசிக்காரர்கள் வீடு வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்களா, வீடு வாங்கலாம். முக்கியமாக பூமி வாங்கணும், ஒரு நிலத்தை வாங்கி போடணும் ஐயா, அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாகும். அதனால் காலம் சாதகமாக இருக்கக்குள்ள சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. தாய் தந்தை தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். 11க்கு சனி போனால் தாய் தந்தையரின் தேக ஆரோக்கியம் பாதிக்கும், கவனமாக இருங்கோ. உறவினர் பகையை தவிர்த்து விடுங்கள். உறவினர்களோட வீண் சண்டை சச்சரவுக்கெல்லாம் போகாதீங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. என்னதான் இருந்தாலும்
ஆரோக்கியம் முக்கியம். சுவர் இருந்தால்தான் சுத்திரம் வரையலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கோ. மருத்துவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோட பாட்டில் ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கி குடிக்கக்கூடாது. மருத்துவரனுடைய ஆலோசனைப்படி மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கோ. மனசில் இருந்த பயம் நீங்கும். மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் ரிஷப ராசியாக இருந்து இந்த வருஷம் ஏதாவது எக்ஸாம் எடுப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சித்தி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். பரீட்சையில் நல்ல பெறுவர்களை படிப்பார்கள். ஆர்வத்தோடு படிப்பார்கள். மாணவர்களுக்கு நன்மையான காலம். வண்டி வாகனம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் மாற்றிக்கொள்ளுங்கோ. புதுசாக ஒரு காரோ பைக்கோ ஆட்டோவோ வாங்கி கொள்ளுங்கோ. அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய காலமாக இருப்பதனால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும், வாய்ப்புகள் உருவாகும். அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கோ. வீட்டில் சில நல்ல காரியங்கள், திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஐயா இந்த பிள்ளை வயசுக்கு வாரத்துக்கு இன்றைக்கோ நாளைக்கோண்டு இருக்குது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது சரியாக வரும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். நல்ல காரியங்கள் நடக்கும். ஆக மொத்தம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலம் இந்த சனி பெயர்ச்சி. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.